ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த அழகான ஃப்ளோரல் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஈஸியான பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வச்சு இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை 6 இன்ச்சுக்கு நான் இந்த டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை வரைஞ்சிக்கலாம். இதுக்கு நான் அது வந்து இந்த மல்டி கலர் ஒன்றும் க்ரீன் கலர் அப்புறம் 7 நம்பர் நீடில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ளோரல் ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த ஃப்ளவருக்கு நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அவுட்லைனில் இந்த மாதிரி ஒரு எடுத்துகிட்டு சென்டர்லேருந்து அவுட்லைனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். நீடில் மேலே வரணும், நூல் கீழே இருக்கணும், ஒரு லூப் மாரி ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்தது பக்கத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அதே பாயிண்ட்லேருந்தே நம்ம அடுத்த ஸ்டிச் கொடுக்கலாம். மேலேயும் கொஞ்சம் நெருக்கமாக வந்தால் இந்த ஃப்ளவர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீடில் மேலே இருக்கணும், நூல் கீழே இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு அழகான பட்டன் ஹோல் ஸ்டிச் நமக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், நான் இன்னர் சர்க்கிளில் ரொம்ப நெருக்கமாக அடுத்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வரேன். மேலே வரும்போது ஒரு நூல் அளவுக்கு கேப் விட்டு அடுத்து அந்த நீடில் எடுக்கிறேன். ஸோ நல்லா அதனால் விரிஞ்சு வரும், உள்ளே வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த பெட்டலுக்கு நான் ஃபுல்லாகவே இன்னர் சர்க்கிளில் அடுத்தடுத்து நான் அப்படி கொடுத்து காமிக்கிறேன். அடுத்ததில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எதுனாலும் உங்களுக்கு அந்த ஷேப் மாறாமல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கீழே கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். அந்த சைஸ் வந்து அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் இப்போ சென்டர்லேருந்து எடுக்காமல் கொஞ்சம் மேலே சென்டர் பாயிண்ட்டை விட்டு கொஞ்சம் மேலேருந்து ஒரு இது எடுக்கிறேன். அடுத்த ஸ்டிச் வந்து சென்டர்லேருந்து. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா சென்டரில் இருக்கிற ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ சென்டர்லேருந்து எடுக்கலாம். அடுத்தடுத்து அப்படி இல்லைன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு துளி, ஒரு நூல் அளவுக்கு மேலே நான் இப்போ இந்த தடவை பண்ணுறேன் பாருங்கள், ஒரு நூல் அளவுக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து சென்டர்லேருந்து எடுக்கும்போது அது வந்து அது வந்து நல்லா சேர்ந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிட்டு வரணும். அவுட்டர் சர்க்கிளில் வந்து அந்த ஷேப் மாறாத மாதிரி அந்த பெட்டலுக்கு என்ன ஷேப் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் நீடில் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நான் இப்போ 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன், மல்டி கலர் எடுத்துருக்கிறேன். மல்டி கலர் த்ரெட் எடுத்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அதுக்குள்ளே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ், த்ரெட் ஒர்க்கில் பண்ணுற எல்லா ஸ்டிச்சஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ளவுஸில், சாரீஸில் எல்லாம், ட்ரெஸ் மெட்டீரியல் இதிலெல்லாம் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் வந்து என்னோடய ஆன்லைன் கோர்ஸில் நான் சொல்லித்தரேன். என்னோடய ஃபுல் கைடன்ஸோட உங்களுக்கு ஒரு ஃபாலோஅப் இருக்கும். அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ 1 பை 1 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே டிசைன்ஸில் அந்த ஸ்டிச்சஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ லைவ் கிளாஸஸும் இருக்கும், அதே சமயம் ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டைம் ஆக்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் லைவாகவும் என்னோட இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் அதை நல்ல டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஃபினிஷிங் வர்றதுக்கு நீங்கள் ஆல்ரெடி எம்ப்ராய்டரி தெரியும், நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வேணும், ப்ளவுஸில் அதை எப்படி பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து எப்படி வரைகிறது, நீங்கள் அதை ப்ளவுஸில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லித்தருவேன். ட்ராயிங் தெரியலைனாலும் நீங்கள் ஈஸியாக அது பண்ண முடியும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே என்னோடய கைடன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வீடியோஸும் நான் உங்களுக்கு அனுப்புவேன், லைவாகவும் உங்களுக்கு நான் அது சொல்லித்தரேன். ஸோ என்னோடய கோர்ஸில் அது வந்து நான் நவம்பர் 10th இப்போ நியூ பேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஸோ இது முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷ்னலாகவும் ப்ளவுசஸில் பண்ணி கொடுக்கலாம். இல்லை என்ன ஹாபியாக பண்ணணும்னு நம்ம ப்ளவுஸில் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஒன் நம்ம அந்த ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அந்த லூப்புக்குள்ளே விட்டு அதை முடிச்சிருங்க. ஸோ அப்போ எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோங்கிறது தெரியாது. ஸோ இதேமாரி எல்லா ஃப்ளவர்ஸும் பண்ணிக்கணும். நான் இப்போ எல்லா ஃப்ளவர்ஸும் பண்ணிவிட்டேன்.
இப்போ இது நடுவுல வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லோ கலர்ல த்ரெட் எடுத்திருக்கிறேன். இத வந்து நீடில்ல 3 டைம்ஸ் இந்த மாரி சுத்திக்கணும். சுத்திட்டு அதே பாயிண்ட்ல கீழ விட்டு பாருங்க, அந்த மாரி கீழ விட்டு லெஃப்ட்ல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணி நல்லா அந்த நூல டைட்டா பிடிச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி கீழ நீடில இழுங்க. பக்கத்துல வரும்போது நல்லா டைட்டன் நாட் வந்து நல்லா டைட்டா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா இழுத்தீங்கன்னா, சிக்கல் இல்லாம ரொம்ப அழகா ஒரு நாட் கிடைக்கும். இது மாரி எல்லா இடத்துலயும் நடுவுல ஒரு நாட் பண்ணிக்கிட்டா ஒரு போலன் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ பாருங்க, இந்த மாரி நீடில்ல 3 தடவ சுத்திக்கணும். சுத்திட்டு இந்த மாரி நீடில கீழ விட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் அந்த நீடில் கீழே இழுக்கணும். இழுக்கும்போது பக்கத்தில் வரும்போது தான் அந்த நூலை வந்து நீங்கள் சரி பண்ணிவிட்டு நல்ல நாட்டை நல்லா டைட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே விடணும். விட்டிங்கன்னா நல்லா நீட்டாக ஒரு நாட் கிடைக்கும். இது மாதிரி எல்லா இடத்துலையும் நாட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி லீவ்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷ் போன் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன், அப்புறம் சைடில் இருந்து க்ராஸாக சென்டருக்கு. ஸோ ஒன்று கீழே ஒன்று ரைட் சைடில் இருந்தும் லெஃப்ட் சைடில் இருந்தும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ இதெல்லாம் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ். ஸோ உங்களுக்கு நான் அவுட்லைன் ஸ்டிச்சஸ், ஃபில்லிங் ஸ்டிச்சஸ், நாட் ஒர்க், மிரர் ஒர்க், அது போக கமல் கடாய் ஸ்டிச், கசூதி எம்ப்ராய்டரி, ஷேடோ ஒர்க், இது எல்லாமே என்னோடய கோர்ஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எந்த டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி இருந்தாலும் நீங்கள் போட முடியும். ப்ளவுஸில் மட்டும் இல்லைங்க, சாரீஸில், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸில், உங்களோட ஆக்சசரிஸில், பர்சஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் அது வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லா விதமான எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸும் அதில் வந்துடும். ஸோ நார்மல் நீடிலில் நார்மல் ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே நான் அதில் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நான் அந்த ஃபிஷ் போனில் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் இந்த மாதிரி பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக ரிவர்ஸில் இந்த மாதிரி போட்டுட்டு வரணும். நூல் வந்து எப்போதும் கீழே இருக்கணும், ஊசி மேலே போகணும். ஸோ அப்போ ஒரு ட்விஸ்டான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச் தாங்க, ஸ்டெம் ஸ்டிச். அது யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் அந்த இது பண்ண போகிறேன். ஸோ இது பாருங்கள், ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப க்யூட்டான ஒரு ஃப்ளோரல் எம்ப்ராய்டரி. நீங்கள் இது வந்து ப்ளவுஸில் கூட யூஸ் பண்ணலாம், சாரீஸில் புட்டாஸாக அங்கங்கே போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கில் நிறைய டிசைன்ஸ் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ஆன்லைன் கிளாஸ் November 10th அடுத்து ஆரம்பிக்க போகுது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.